இந்த நாட்டில் ஒரு பிரதமர் இருக்கிறார், மோடி இருக்கிறார். ஆனால் மோடி இந்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை கண்டிக்கவில்லை. வெட்கக்கேடான விஷயம். ஒரு இறையான் மிக்க நாட்டிலிருந்து ஒரு அதிபரை கடத்தி செல்கிறார்கள். அதை கண்டிக்கிறதுக்கு லாயக்கற்றவராக இந்திய பிரதமர் மோடி இருக்கிறார். ஆனால் உலகத்துக்கே அணிசரா கொள்கையை சொன்ன நாடு இந்தியா. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது அணிசரா கொள்கையை வலுப்படுத்தினார். உலகம் முழுக்க ஒரு நாட்டுடைய உள் விவகாரங்களில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது என்பது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஆனால் வன்மையான கண்டனத்தை மோடி ட்ரம்ப் நோக்கி பேசல. ஆனால் ட்ரம்ப் சொல்றாப்புல, மோடி ஒழுங்காரு, நீ ரஷ்யாவில இருந்து என்ன வாங்குறது எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே 50% வரி போட்டிருக்கேன், இனிமேலும் வாங்காத சொல்லிட்டு ட்ரம்ப் மிரட்டுறாப்புல. நம்ம ஆள் பிரதமர் பார்த்தா கையை கட்டு உங்காரு. எங்கயா போச்சு 56 இன்ச்சு மோடி? நீ என்ன பண்ணீங்க? அமெரிக்கா ட்ரம்ப் முன்னாடி கை கட்டி நிக்கிறார் இன்னைக்கு பிரதமர் மோடி. உலக அளவுல சர்வதேச அளவுல இந்தியாவை வெட்கி தலை குனியக்கூடிய செயல். மோடி ட்ரம்ப் பக்கம் இருக்கலாம், பிஜேபி ட்ரம்ப் பக்கம் இருக்கலாம், RSS ஏற்கனவே அது ஏகாதிபத்திய அடிவழி. ஆனால் இந்திய நாட்டு மக்கள் நாங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தான் நிற்போம் என இன்றைக்கு சென்னை நகர வீதியில் இருந்து மதுரோவுக்கு ஆதரவாக முழக்கமிடுகிறோம்.